எப்பாடா மீண்டும் சென்னை வந்து டேபிளில் ஃபஸ்ட்டு ப்ளேஸு. அதாவது இந்த மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். அதாவது இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விவாதம் நடந்தது. அதாவது தமிழன் தலைமை தாங்கும் இருக்கும் அணியை ஆதரிக்க போகிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டு அணியை ஆதரிக்க போகிறீங்களாங்கிற மாதிரி ஒரு விவாதங்கள் பண்ணாங்க. அதாவது சிஎஸ்கே வந்து தோனி கேப்டன், இப்போ பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப்புக்கு வந்து அஸ்வின் கேப்டன் இல்லையா, அதனால் சேப்பாக்கில் மேட்ச் நடக்கும்போது பஞ்சாப்பை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது பஞ்சாப் முத்திரை தான். அதே மாதிரி இது சிஎஸ்கேங்கிறது சென்னை. இப்போ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து சிஎஸ்கே டாமினேட் பண்ணிகிட்டே வருது. இதுவே சில வட இந்திய ஊடகங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. அதாவது அவங்க வந்து நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி அணிகளை தான் தூக்கி பேசுவாங்க. மும்பை, கேகேஆர், அவங்க வந்து அந்த கேப்டன் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்க மாநிலங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும், இந்த சென்னையில் தான் சில பீப்புள்ஸ் வந்து தினேஷ் கார்த்திக் அங்கே ஆடுறாரு அதனால் அதுக்கு சப்போர்ட்டு, இன்னொன்று வந்து வேறு யார் அஸ்வின் அங்கே ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. சென்னை வெற்றி தான் நமக்கு முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படும். இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தமிழ்நாடு இன்னும் ஏற்படுத்தவே இல்லை. ஒரு சிறந்த வீரர்கள்லாம் வந்தாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்குது. அஸ்வின் பாருங்கள், நல்ல சுழல் பந்து வீச்சலாக இருந்தால் கூட அணியில் அவருக்கு இப்போ இடம் இல்லை ஒரு நாளும் 2020லையும். அதேமாரி தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஐபிஎல்லின் வெற்றி தான் நம்ம சென்னை ரீஜியனை ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்துகிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம கவனிக்கப்படணும்னா ஐபிஎல்லின் சென்னை வெற்றி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்கள், 2 ஆண்டு தடைக்கு பிறகு ஒரு அணி வந்து சாம்பியன் ஆகுதுன்னா அந்த டீமுக்கு எவ்வளோ ஒரு வில் பவர் இருக்கும், டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் நிறைய விஷயம் பாசிட்டிவ் இருக்குது. இது அதனால் நம்ம தொடர்ந்து சென்னையை ஆதரிக்கிறது மட்டும்தான் ஒரு சால சிறந்ததாக இருக்கும். இன்னைய ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல களமிறங்கிய சென்னை வந்து 160 ரன்கள் அடித்தாங்க. 160 ரன்கள் வந்து சேப்பாக்கத்துக்கு போதுமா அப்படிங்கிற ஒரு வாதம் இருந்தது. ஆனால் செகண்ட் பவுல் பண்ணும்போது ரவீந்திர ஜடேஜா, ஹர்பஜன் சிங்கு, இம்ரான் தாஹிர் 3 சுழல் பந்து வீச்சாளர் வச்சுருந்ததுனால ஒரு கட்டத்தில் பஞ்சாப் நல்லாவே வந்துச்சு. அதாவது கேஎல் ராகுலும் அந்த தம்பி ஒரு சின்ன தம்பியும் ஒருத்தவங்க விளாண்டாங்க, சர்ஃப்ராஸ் கான். 10 ஓவர் 2 விக்கெட்டு 90 ரன் இந்த ரேஞ்சில் வந்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களால் ரன்னே அடிக்க முடியல. கடைசியில் அவுட் ஆகிட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் போனாங்க. அவங்களால அந்த சேஸ் பண்ணவே முடியல. இது தோனியோட அற்புதமான அந்த ஃபீல்ட் செட்டப், கரெக்டாக அந்த பவுலரை யூஸ் பண்ண விதம் எல்லாமே அற்புதமாக இருந்தது. அதன் மூலமாக இன்றைக்கி சென்னை வெற்றி பெற்றுச்சு. 3 விக்கெட்டோ 4 விக்கெட்டோ தான் போச்சு. அதுவும் லாஸ்ட்டாக தான் 2 விக்கெட் போச்சு. வெற்றி பெற்றுச்சு. வெற்றி பெற்றதை விட நம்ம மீண்டும் முதலிடத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இது நம்ம டீம் சென்னை, நாம் ஜெயிச்சுட்டு தமிழன் முதல் இடத்துல இருக்கிறான் அப்படி தான் ஃபீல் பண்ணுமே தவிர்த்து அது அங்கே கேப்டன் அப்படி கொஞ்சம் சில பேர் யோசிக்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நிறைய இடங்களில் தமிழ்நாடு இன்னைக்கு கீழே தாங்க இருக்குது. ஐபிஎல் அது ஃபஸ்ட்டில் இருக்கோம்ல, சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.